ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 30 புதன்கிழமை அட்சய திதியை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை இந்த நேரத்துல ஏற்றி வைத்தால் போதும். தினம் தினம் பணம் வரும். வேண்டாம் என்றாலும் உங்களுக்கு செல்வம் சேரும். அது என்ன இலை, அதை எப்படி ஏற்றணும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது என்ன மாதிரி தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வருடம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி தான் அட்சய திருதியை. அந்த வகையில இந்த வருடம் ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை அட்சய திதியை வந்திருக்குது. இந்த அட்சய திதிய நாள்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்குதான். உதாரணத்துக்கு பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரத்தை வழங்கினதும் இந்த நாள்ல தானா. அந்த அட்சய பாத்திரத்திற்குரிய உணவை பாண்டவர்கள் பசியாத்துக்காக சாப்பிடும்போது அதுல இருந்து எடுக்கக்கூடிய உணவு அல்ல குறையாம வந்துகிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாள்ல நம்ம எதை செய்யறோமோ அது பன்மடங்கு பெருகும், குறையவே குறையாது, வளர்ந்துகிட்டே போகும். ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 ஆரம்பிக்கக்கூடிய வளர்பிறை திருதியை திதி ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:41 வரைக்கும் இருக்கு. அன்றைய தினம் தங்கம் வெள்ளி வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன மாதிரி பூஜை செய்ய போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டுல கட்டாயம் மகாலட்சுமி தாயார பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி பூஜை எப்படி செய்யறது? ரொம்ப பெருசா மெனக்கெட வேணாம். வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார போட்டோ இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூக்கள் அலங்காரம் செய்து ஏதாவது நைவேத்தியம் செய்து வச்சு படைச்சிருங்க. அந்த மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ரவிக்கை துணி, வெற்றிலை பாக்கு, வளையல், பூ, பழம், மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு வீட்டுக்கு 2-3 சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த ரவிக்கை துணிகளையும் வளையலையும் கொடுத்தாலே மகாலட்சுமி தாயார் பூஜையை நீங்க நிறைவு பண்ணிக்க முடியும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான மகாலட்சுமி பூஜை மாதிரி தெரியும். ஆனா இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதே மாதிரி மகாவிஷ்ணுவையும் வழிபட மறந்துடாதீங்க. ஏன்னா அட்சய திருதியை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கும் உகந்த நாள் தான். அதே மாதிரி லட்சுமி குபேரை வணங்குறதுக்கும் ஒரு உகந்த நாள் இந்த ஒரு அட்சய திருதியை. வீட்டு நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, இல்ல புதுசா தொழில் ஆரம்பிக்க போறீங்க, வியாபாரம் சம்பந்தமா டீலிங் பேச போறீங்க, இல்ல உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க. இது எதுவா இருந்தாலும் அட்சய திருதியை அன்னைக்கு செஞ்சீங்கன்னா அதுல கட்டாயம் லாபம், வெற்றி உண்டாகும், வளர்ந்துகிட்டே போகும். பின்னடைவு, தோல்வி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கான சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில 6 மணிலேருந்து மதியம் 2:12 வரைக்கும் தாராளமா தங்கம் வெள்ளி வாங்குறதுக்காகவும் இல்ல வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்கள் வாங்குறதுக்கான நேரத்தையும் நீங்க ஒதுக்கிக்கலாம். வீட்டுல பூஜை செய்யறதுக்கு சரியான நேரம் காலையில 6 மணிலேருந்து பகல் 11:50 வரைக்கும். 12:30 ராகு காலம், அதை கணக்கு பண்ணிக்கோங்க. காலையில இந்த ஒரு மணி நேரத்துல நீங்க தங்க நகை வாங்கினீங்கன்னா அது பன்மடங்கு பெருகும். அதுவும் முக்கியமா ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். அது காலையில 9:30 10:30 மணி வரைக்கும் ஏப்ரல் 30ஆம் தேதி. காலை நேரத்துல வாங்க முடியல, மாலை நேரத்துல தான் போக முடியும் அப்படின்னா மாலை 4:30 6:30 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். எப்படி இருந்தாலும் மாலை 6:40 இந்த அட்சய திருதிக்கு உரிய இந்த வளர்பிறை திருதியை திதி முடிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கோ இல்ல வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்களை வாங்குறதுக்கான திட்டங்களையும் நீங்க போட்டு வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கையால தானங்கள் பண்ணுங்க. தானங்கள்லே சிறந்த தரம் அன்னதானம். அதே மாதிரி இப்ப வெயில் காலம், கோடை காலம் அப்படிங்கிறதால குடை தானமா கொடுக்கலாம், தண்ணீர் தானமா கொடுக்கலாம். புதன்கிழமையில பசுமாட்டுக்கு பச்சை பயிரை தானமா கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு வருடமும் அட்சய திருதியை அன்னைக்கு நீங்க இயல்பா எப்பவும் போல பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை இருக்குல்ல, இந்த ஒரு இலை மீது நீங்க ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க போகுது. தினம் தினம் பணம் வரும். அது என்ன இலை அப்படின்னா, நம்ம சாதாரணமான வாழ்க்கையை வாழ்றதை விட ராஜ வாழ்க்கை வாழணும், ஒரு அரசனா வாழணும் அப்படின்னு தான் எல்லாம் நினைப்போம். அதே மாதிரி இலைகள்லயே மிக மகத்துவம் வாய்ந்த இலை எதுன்னு கேட்டீங்கன்னா அரச மரத்து இலை. அதாவது மரங்கள்லயே அரசனாக இருக்கக்கூடியது அரச மரம். அந்த அரச மரத்துல கிடைக்கக்கூடிய இலை இருக்குல்ல, இது ராஜயோகத்தை வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு இலை. அரச மரத்தடி விநாயகரை எத்தனை பேர் வணங்கியிருக்கீங்கன்னு தெரியல. நடக்காத காரியம் நடக்கணும், இது வரைக்கும் இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கல, இது நடந்தா இது என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தணும் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் அரச மரத்தடி விநாயகரை வணங்குறது மூலயமா நல்ல தீர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்ல, கடன் தொகை அதிகமா இருக்கு, சரியான வேலை இல்ல, திருமண வரன் கூடி வரல, இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அரச மரத்தடி விநாயகரை வணங்கணும்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த அரச மரம். அந்த அரச மரத்துல கிடைக்கக்கூடிய உதிர்ந்து கீழே இருக்கக்கூடிய அந்த இலைகள் இருக்குல்ல, அதுலதான் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்ற போறீங்க. சரி, எத்தனை மணிக்கு இந்த தீபத்தை ஏத்தலாம்? காலையில 9:30 10:30 மணி இந்த 1 மணி நேரம் ஏற்றலாம். மாலை ஒரு 4:30 6:30 வரைக்கும் ஏற்றலாம், தப்பு கிடையாது. இல்லைன்னா உங்க வீட்டுல பூஜை எப்ப பண்றீங்களோ, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மகாலட்சுமி தாயாருக்கான பூஜைக்கு நேரம் எப்போ ஒதுக்கிருக்கீங்களோ அந்த நேரத்துல கூட இப்ப நீங்க தீபத்தை பிரத்யேகமா ஏத்திக்கலாம். காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, குபேர விளக்கு, வீட்டோட லேவாசல் ஏற்றோட விளக்கு, இந்த விளக்கு எல்லாம் தனி.
அந்த விளக்குகளுக்கும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த விளக்குக்கும் சம்மந்தமே கிடையாது. இது நீங்க அட்சய திருதிக்காக பிரத்யேகமா ஏற்றக்கூடிய ராஜ வாழ்க்கை அமையணும் அப்படின்னு ஏற்றக்கூடிய தனி தீபம். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அரச மரத்து இலைய பறிச்சுட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி அதோட நுனி பகுதிகள்ல மஞ்சள் குங்குமமோ, சந்தன குங்குமம் பொட்டோ வச்சுக்கோங்க. நெறைய பேரு இந்த இலை மீது தீபம் ஏற்றக்கூடிய இந்த பதிவுகள் போடும்போது கேட்கக்கூடிய கேள்வி, இலையோட எந்த பகுதியில ஏத்தணும்? நுனி பகுதியில ஏற்றணுமா? இல்ல தலைப்பகுதியில ஏற்றணுமான்னு கேட்கறாங்க. இலையோட தலைப்பகுதியில தான் விளக்கு இருக்கணும். அதே மாரி இலை வந்து எந்த திசைய பார்த்து இருக்கணும்னு கேட்கறாங்க. இலை வந்து எந்த திசைய பார்த்து இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா தலைப்பகுதியில அகல் விளக்கு இருக்கிற மாதிரியும், அந்த விளக்கு வந்து அரச இலை மேல இருக்கணும். அது மட்டும் தான் கணக்கு. அதுக்கு தகுந்த மாரி நீங்க அரச இலை பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க. அரச இலை எவ்வளோ பெருசு இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்க விளக்க வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். முடிஞ்சா அந்த அரச இலை மீது ஏற்றக்கூடிய விளக்க மண் அகல் விளக்கா எடுத்துக்கிறது கூடுதல் விசேஷம். கட்டாயம் எல்லா வீடுகள்லயும் இந்த மண் அகல் விளக்கு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒன்று தான். இல்லன்னா கூட அதையும் ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. எந்த நேரத்துல மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்றீங்களோ, அந்த நேரத்துல உங்க விளக்குகள் மற்ற தூபங்கள்லாம் முடிச்சுட்டு, பிரத்யேகமா சின்னதா ஒரு மணப்பலகையோ, இல்ல ஒரு துணியோ விரிச்சு வைத்து, அதுல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அரச இலைய வைத்து, அது மேல நீங்க ஒரே ஒரு மண் அகல் விளக்க வைத்து தீபம் போடணும். தீபம் வந்து நெய் தீபம் போடலாமா? இல்ல தீப எண்ணெய விட்டு தீபம் போடலாமாங்கிற கேள்வி நெறைய பேருக்கு இருக்கு. அது உங்க விருப்பம் தான். நெய் தீபம் போடுறதாலும் போடுங்க. தீப எண்ணெய் போட்டாலும் போடுங்க. என்ன தீபம் போட்டாலும் கிடைக்கக்கூடிய பலன் ஒன்று தான். ஆனா, ஏற்றக்கூடிய விளக்கு மட்டும் மறக்காம அரச மரத்து இலை மீது ஏற்றணும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாம ஏன் இந்த இடத்துல அரச இலைய பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நெறைய பேருக்கு வரும். முன்னாடியே சொன்னோம், அரசனைப் போல வாழணும், ராஜ வாழ்க்கை வாழணும் நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம். ராஜாவா வாழ்ந்துட்டாலே நம்மள்ட்ட தங்கம், வெள்ளி, பணம், காசு இது எல்லாம் நம்மள தானாக தேடி வந்துரும். அதை விட முக்கியமானது, அட்சய திருதை இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய அந்த நாள் இருக்குல்ல, ஏப்ரல் 30 அது புதன்கிழமை. புதன்கிழமை வந்து யாருக்கு உரியது? விநாயகப் பெருமானுக்கு உகந்தது. விநாயகப் பெருமானை வணங்குனீங்கன்னா, எந்த விதமான கஷ்டங்களா இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிடுவாரு. அட்சய திருதை அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு உகந்த நீங்க அரச இலைய கொஞ்சம் நிமிர்த்து பார்த்தீங்கன்னா, அது பார்க்கறதுக்கு விநாயகப் பெருமானோட தும்பிக்கையில விநாயகப் பெருமான் வடிவத்திலேயே இருக்கும். அந்த அரச இலையிலேயே விநாயகப் பெருமான் உருவம் இருக்கும்போது, அது மேல ஒரு தீபத்த வைத்து நீங்க ஏற்றும்போது, எக்கச்சக்கமா நல்ல விஷயங்களே உங்களுக்கு கொண்டு வந்து விநாயகப் பெருமான் சேர்ப்பாரு. அதுவும் அட்சய திருதை நாள்ல அரச இலை மீது தீபத்த ஏத்துனீங்கன்னா, அரசர் மாதிரி வாழலாம். ராஜ வாழ்க்கை ராஜயோகம் அமையும். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல, உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அத மனசார வேண்டிக்கோங்க. கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். பொன், பொருள் இது எல்லாமே எங்க வீட்ல சேரணும். தங்கம், வெள்ளி இதெல்லாம் எங்க வீட்ல குவியணும். இந்த அட்சய திருதைக்கு ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருக்கேன். அடுத்த அட்சய திருதைக்கு இதை விட நல்ல நிலைமைக்கு போகணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. மற்ற விளக்குகள்லாம் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் இந்த அரச இலை மீது வைத்திருக்கக்கூடிய தீபம் எரிஞ்சா போதும். தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு உங்க அன்றாட வேலை பாருங்க. மறுநாள் அதாவது மே 1ஆம் தேதி வியாழக்கிழமை அந்த விளக்க மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு, அந்த அரச இலைய என்ன செய்யணுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அந்த அரச இலைய வீட்ல நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய புத்தகங்கள் ஏதாவது இருக்கும்ல, உங்களோட பழைய பாட புத்தகங்களா இருக்கலாம், இல்ல நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய டைரியா இருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு இடத்துல அந்த புத்தகத்துக்கு நடுவுல இந்த இலைய வச்சு மடிச்சு நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். அத பீரோ லாக்கர்ல வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. தண்ணில விடணுங்கிற கட்டாயம் கிடையாது. 3 மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த இலைய வந்து காய்ந்து போயிருந்தா பழைய இலைய தூக்கி போட்டுட்டு, மறுபடியும் வளர்பிறை தேதி அன்னைக்கு இதே மாரி தீபத்தை ஏத்தி அந்த அரசை தயார்படுத்தி வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.